நாம் வரிசைப்படுத்தியது போல் அல்லாஹுடைய வீடாக இருக்கிற காபத்துல்லா ஆலயம் அங்கே இருக்கிறது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறந்த வீடும் பிறந்த இடமும் பிறந்தகமும் அங்கே இருக்கிறது. எல்லா நபிமார்களுக்கும் உள்ள ஒதுங்கு ஸ்தலமாய் அவர்களின் புகலிடமாய் அல்லாஹ் மக்காவை அனுப்பி வைத்தான். உலகத்திற்கு கியாமத்து நாள் வரைக்கும் வற்றாத ஜீவ நதியாய் தந்து கொண்டிருக்கிற புனித ஜம்சம் தண்ணீரை அல்லாஹ் அங்கே வைத்தான். ஏன்? ஹஜ்ஜு கிரியைகள் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜின் அனைத்து செயல்பாடுகளையும் ஹாஜிகள் உலக மக்கள் முழுவதும் நிறைவேற்றுவதற்குள்ள இடமாக அல்லாஹ் அதை வைத்தான். அல் குர்ஆனின் வாக்கியப்படி வமன் தஹலஹு கான ஆமினா, அங்கே நுழைந்தவன் அச்சமற்றவன் என்கிறது குர்ஆன். சுவனத்திலே இருந்து ஒரு கல்லை கொண்டு வந்த இறைவன் இந்த ஊரின் நடுமையத்திலே இருக்கிற காபத்துல்லாவிலே தானே அதை வைத்திருக்கிறான். இந்த மக்காவினுடைய மரங்களை கூட செடிகளை கூட புடுங்க முடியாது. பொற்பூண்டுகளை கூட புடுங்கப்படாது. மக்காவில் வேட்டையாடப்படாது. மக்காவினுடைய மரங்களை துண்டிக்க முடியாது. வரிசையாக அல்லாஹ் அந்த மண்ணை மேம்படுத்தி நிறைய இடங்களில் வைத்தான். ஒரு கட்டத்தில் எதிர்ப்பு அலைகளால் எதிரிகளால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டு துரத்திய போது கண்ணு கட்டியவரை கண்களில் கண்ணீரோடு கஅபாவை பார்த்து கொண்டு சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர்களில் எல்லாம் மக்காவே நீ எனக்கு பிரியமான நகரம், ஒருவேளை இந்த ஊரை விட்டு நான் நிர்பந்தமாக வெளியேற்றப்படவில்லை என்றால் நானாக வெளியேறி இருக்கவே மாட்டேன், உன்னை விட்டு பிரிந்திருக்க மாட்டேன் என்று மக்காவை பார்த்து கஅபாவை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய வாசகங்கள் வரலாற்றில் மக்காவின் சிறப்பை உணர்த்துபவை.